சீனியரா இல்லையா? அரசியல் எத்தனை வருஷம் அனுபவம் வாய்ந்தவங்க. ஆனா கூட அந்த குடும்பத்தில இருந்து ஒரு பெண்மணி வரது கூட அவங்களால பொறுத்துக்க முடியல பாருங்க. நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கோவை பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் துணை முதல்வர் பொறுப்பை சீனியரான கனிமொழிக்கு கொடுக்க வேண்டும் என கூறியுள்ளார். சமூக வலைதளங்கள்ல இருந்து அடுத்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதை பத்தி எப்படி? ஏற்கனவே அந்த கட்சியில உதயநிதி அவர்களுடைய புகழை பாடுகின்ற சீனியர் அமைச்சர்களை பார்த்துருக்கோம். ஏதாவது ஜூனியர் அமைச்சர்கள்லாம் பாடினா பரவாயில்ல. முன்னாள் வரிசையில் இருக்கிற சீனியர் அமைச்சர்களே உதயநிதி புகழை பாடாமல் அந்த கட்சியில் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறம் வாரிசு அரசியலுக்கு இந்தியாவிலேயே சிறந்த உதாரணமாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்துக்கிட்ட இல்ல அந்த கட்சி கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் ஒவ்வொரு மந்திரியோட பையனை அடுத்த கட்டமா எம்பி ஆக்குறாங்க. முதலமைச்சரோட பையனை துணை முதலமைச்சராக அதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்னது? முதல் இடம், அதாவது அந்த கட்சியிலாகட்டும் ஆட்சியிலாகட்டும் முதலிடம் என்பது அது கோபாலபுரத்துக்கு சொந்தமானது. அதுல வேற யாருக்காவது ஒரு பட்டியலத்தை சார்ந்தவங்கள ஒரு பெண்மணிக்கு வாய்ப்பு கொடுத்தாதாங்க அதிசயம். அதுதான் அதிசயம். அதனால இதெல்லாம் நடக்கல ஒன்றும் அதிசயமே கிடையாது. அதாவதுங்க பெண் உரிமை திராவிட மாடல் அரசு என்ன சொல்றாங்க? சமூக நீதி. இங்க எங்க சமூக நீதி இருக்கா? பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு அந்த மந்திரி சபையிலேயாவது ஏதாவது முக்கியத்துவம் இருக்கா? அந்த பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு முக்கியமான பதவியும் கூட கிடையாது, முக்கியமான துறையும் கூட கிடையாது. இன்னொன்று, அவர்களுக்கு மீதான தாக்குதல் இந்தியாவிலேயே அதிகமாக தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. உதயநிதியை கம்பேர் பண்ணும்போது கனிமொழி சீனியரா இல்லையா? அரசியல் எத்தனை வருஷம் அனுபவம் வாய்ந்தவங்க. ஆனா கூட அந்த குடும்பத்தில இருந்து ஒரு பெண்மணி வரது கூட அவங்களால பொறுத்துக்க முடியல பாருங்க. இதுதான் இவங்க காட்டுற பெண் உரிமை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.